குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து வந்து இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை. இப்போ வந்து சூரிய பகவானும் சனி பகவானும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு கிரகத்தில் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இதுக்கு வந்து என்னென்னா ஒரு ராசி வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே வந்து இருக்கிறது. எப்படி இருந்தாலும் சனி பகவான் வந்து அஸ்தமம் ஆயிரவாப்பில். அதுக்கப்புறம் வந்து சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ஆப்போசிட்டில் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் வந்து சூரியனுக்கு 7ல் வந்து சந்திர பகவான் வரும்போது வந்து சனி பகவான் வந்து வக்கரமாயிடுவாப்புல. அப்போ வந்து இது வந்து ஒரு கிரக சேர்க்கை தான், சூரியன் சனி சேர்க்கை தான். அதுக்கப்புறம் மூணாவதாக வந்து சனி பகவானுடைய 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் வந்து சூரிய பகவான் மேலே விழுகுறது. அப்போ இது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு இதை கொண்டு வந்து வளர்ச்சிடும். இது வந்து சூரியன் சனி பகவானுடைய கிரக சேர்க்கை மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரக சேர்க்கைக்கு என்ன சார் பலன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து என்னென்னா ஒரு ஆண்மகன் ஜாதகத்தில் வந்து சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்துருக்கு, இல்லை இந்த மாதிரி பார்வையில் இருக்குன்னா அப்பாவுக்கு மகனுக்கும் ஆகாது. சில சமயம் வந்து அப்பாவுக்கு மகனுக்கு வேலை செய்யலைன்னா மாமனாருக்கு மருமகனுக்கும் ஆகாது. இந்த மாதிரி இதில் வந்து அதை கொண்டு வர வச்சிடும். அப்போ இது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தான். ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது கஷ்டம்தான். அதே மாதிரி ஒரு நிர்வாகத்தில் வந்து இவங்க தலையிடுறது வந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு அப்பாவோட இன்கமில் வந்து நம்ம ஒரு பையன் ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்துருக்குன்னா அப்பாவோட தொழிலில் வந்து பையன் வந்து கை வைக்கும்போது தொழில் அழிச்சு விட்டுரும். இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டானது. பையன் போய் தலையிடும் போதே வந்து அந்த தொழிலை வந்து நலிவு அடைஞ்சிரும், இல்லைன்னா அழிஞ்சு போயிடும், இல்லைன்னா வந்து ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆகிவிட்டுரும். இதுதான் ரொம்ப மோசமான கிரக சேர்க்கை. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இதே ஒரு பொன் ஜாதகத்தில் வந்து இருக்குன்னா பையனுக்கு வேலை செய்கிற மாதிரி பொண்ணுக்கு வேலை செய்யாது. அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். அப்பா மேலே வந்து அப்பா இல்லாமல் இந்த பொண்ணு வாழவே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்கும். டேடி லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். அதேமாரி சொத்தை வந்து அழிக்காது, இல்லைன்னா தொழில் அழிக்காது. பார்த்துங்க, இதில் கூட ஆம்பளை பொம்பளை பார்த்து தான் வந்து வேலை செய்யுது. கிரக சேர்க்கையிலே வந்து ஆண் பெண் பாலினம் பார்த்து வேலை செய்யுது. அப்போ வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து சூரிய பகவானும் சனி பகவானும் வந்து ரெண்டு பேரும் சம்மந்தப்படும் போது வந்து என்னன்னா, அவங்க அப்பாவும் பிள்ளையும் வந்து எப்படி இருந்தாலும் மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஒரு கோயிலுக்கு கூட்டு போகிறதுக்கு, இல்லை ஒரு பரிகாரம் கூட்டு போகிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்த்து கூட்டு போய் பாருங்கள், ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. அந்த வீட்டுக்கு குடும்ப பெண்கள் தான் வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க அம்மா தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. பையனோட அம்மா தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அக்கா மாறுவேலை இவங்களாம் இருந்தாங்கன்னா பையனை போய் சமாதானம் பண்ணி கூட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து என்னென்னா, குறிப்பாக வந்து என்னென்னா, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்பாவோட விஷயங்களை வந்து பையன் தலையிட்டானா உடனே வந்து அந்த பிரச்சனை தீராது, பிரச்சனை இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு மெயின் கான்செப்ட். சூரிய பகவானும் சனி பகவான் சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாலும் சரி, இந்த ப்ராப்ளம் வந்து வரும். இப்போ வந்து என்னென்னா, இப்போ சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வை வந்து சூரிய பகவான் பார்க்குதுன்னா உடனே வந்து என்னென்னா, பையன் வந்து பிரிஞ்சிருந்தாலும் கூட பிரச்சனை வரும். யாருக்கு பிரச்சனை வரும்னா அப்பாவுக்கு தான் பிரச்சனை வரும். சில போலீஸ் கேஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருங்க இந்த பையனோட அப்பா நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து வரும். பையன் வந்து எங்கேயோ இருப்பாப்புல, அவர் ஏதோ சின்ன விஷயம் தப்பு பண்ணிடுவாப்புல, உடனே இவங்களை வந்து பிடிப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா, இந்த மாதிரி தான் வேலை செய்யணும்னா, பையன் செய்கிற தப்புக்கு அப்பா பேர் வந்து கெட்டு போகிறது இந்த இடத்துல வர்றது. அதேமாரி குடும்ப பேரை கெடுக்கிறதுக்குனே வந்து வாரிசு வரும்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் கொஞ்சம் இதாக சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் இதில் வந்து இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அப்பா பேரை வந்து கெடுக்கிறதுக்குனே பிள்ளை பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. எக்கச்சக்கமான வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து இந்த சூரிய சனி ரெண்டு பேரோடைய சேர்க்க பார்வை தான். இப்போ சனி பகவானோட 3ஆம் பார்வை 10ஆம் பார்வைலாம் வந்து சூரிய பகவான் மேலே விழுதுன்னு வைங்களேன், ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ குறிப்பாக வந்து என்னென்னா, இருக்கிறதுலே வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து சனி பகவானுடைய 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் வந்து என்ன, 3ஆம் பார்வை கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. பையன் ஏதோ ஒரு விஷயத்தை தொட போய் அது ஏதோ ஒரு சின்ன விஷயமா முடிஞ்சு போயிடும், அது இதாயிரும். அது வந்து அதாவது வந்து பையன் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும், இல்லை பையன் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். ஏதோ ஒரு
ஒரு விளையாட்டு விஷயமாவோ இல்லைன்னா வேறு ஏதாவது விளையாட்டுத்தனமும் பண்ணிடுவாப்புல. அப்போ அதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வரும். ஏதாவது திடீர்னு வந்து என்னென்னா ப்ராங்க் ஷோலாம் நடத்துகிறாங்க பாருங்கள். நிறைய ப்ராங்க் ஷோ நடத்துகிறவங்கள வந்து பெரிய லெவலில் பிரச்சனையாக இருக்குது வந்து இதுதான் மெயின் காரணம். அவங்க வந்து என்னென்னா வாலண்டரியாக போய் இது பண்ணுவாங்க. அது உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் வீட்டிலேருந்து ஆளு கூட்டு வர சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான இதில் வந்து ரொம்ப இருக்குதுல ரொம்ப மோசமானது வந்து சனி பகவானோட 10ஆம் பார்வை வந்து சூரிய பகவான் மேலே விழுகும்போது தான் வந்து இருக்குதுல இதாகும். அதாவது வந்து என்னென்னா அப்பாவோட கர்மாவை வந்து யார் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாருன்னா பையன்தான். இப்போ பையன் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் பாவங்கள் அனுபவிக்கிறது வந்து அப்பா தான். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா பையனுக்கு தண்டனை கொடுக்க அவருடைய வாரிசு வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து இது எப்படி இருந்தாலும் பாரம்பரியமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதை வந்து என்னென்னா அதான் சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க கிராமத்து இதில் வந்து நிறைய சொல்லுவாங்க, பரம்பரையாகவே இப்படி தான்ப்பா நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா மகனுக்கு ஆகவே ஆகாது, ஒரே விஷயம் வந்து ரிப்பீட் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அப்பா செஞ்ச மாதிரியே வந்து பையன் பண்ணுவாப்புல. நல்ல விஷயங்கள் இல்லை, கெட்ட விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். கெட்ட விஷயங்கள் தான் இந்த இடத்துல அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து எப்படி இருந்தாலும் மாற்றி ஆகும். இது வந்து மேக்ஸிமம் வந்து என்னென்னா பெண்கள் தொடர்பு, அதுக்கப்புறம் வந்து கட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய வரும். அதுக்கு தான் வந்து இந்த கிரக சேர்க்கைக்கு வந்து நல்லது வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து இது கொஞ்சம் கம்மி தான். தசாபுத்தியெலாம் வரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும், நார்மலாக இருக்கும்போது நல்லா வேலை செய்யும். ஓகே மக்களை, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.